தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது ஆழ்ந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கு. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்தடுத்து என்னென்ன நிலைகளை வரும் நாட்களில் அடைய போகுது, இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பு இருக்கா இல்லையா, விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து நாளை பிற்பகலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுன்னு சொல்லியிருக்காங்க. இது வட தமிழ்நாடு மற்றும் தென் ஆந்திரா பகுதியை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த 24 மணி நேரத்தில் இது மேலும் வலுப்பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வானிலை மையம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வலுப்பெற்றிருக்கிற நிலையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இந்த 8 மாவட்டங்களுக்கும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த ரெண்டையும் சேர்த்து 10 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்க மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதி கனமழை, அதாவது எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வானிலை மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த பகுதிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வெரி ஹெவி ரெயின்ஃபால், அதாவது 11 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாவட்டங்களை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், தென்காசி இந்த பகுதிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்க பகுதிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின்ஃபால், அதாவது கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு வானிலை மையம் தெரிவிச்சிருக்காங்க. கனமழை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6 சென்டிமீட்டர்லேருந்து 11 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளைக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ள நிலையில் தமிழ்நாட்டுடைய செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மற்றும் புதுச்சேரி இந்த பகுதிகளுக்கெல்லாம் நாளைக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆரஞ்சு அலர்ட் பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் இந்த பகுதிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் நாளை கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி எல்லோ அலர்ட் பார்த்தீங்கன்னா வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், திருச்சிராப்பள்ளி இந்த பகுதிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. 23ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் எங்கேயுமே தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்படல. ஆரஞ்சு அலர்ட்னு பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த பகுதிகளுக்கு வட தமிழ்நாடு இந்த பகுதிகளுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் பாண்டிச்சேரி இந்த பகுதிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21, 22, 23 இந்த 3 நாட்களுக்குமே ஆரஞ்சு அலர்ட், அதாவது மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் மக்கள் மிகுந்த பாதுகாப்போடு இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்தடுத்து வரும் நாட்களில் மேலும் வலுப்பெறுன்னு வானிலை மையம் தெரிவிச்சிருக்கிற நிலையில் இது புயலாக மாறுமா மாறாதா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்.